எதிர்வருகிற சனிக்கிழமை டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், நேற்றைய தினம் நம்ம ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் பாலஸ்தீன மக்களை அனுப்பி வைத்துவிட்டு காசாவை மொத்தமாக கைப்பற்றுகிற ஒரு திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்திருக்கிறார் என்கிற செய்தி. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை இஸ்ரேலுடைய கிரேட்டர் இஸ்ரேல் திட்டத்திற்கு இசைவாக இந்த காரியத்தை செய்வதற்கு அவர் முன்வந்திருந்த நிலையில் இன்றைக்கு ஜோர்தானுடைய அரசாங்கம் இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல், மாற்று தாயகம் காசா மக்களுக்கு கொடுப்பது என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்பதோடு, தங்களுடைய நாட்டில் தான் அவர்கள் வாழ்வார்கள், பாலஸ்தீனர்களை அவர்களுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு செய்தியா புரிஞ்சுக்கிறங்க. ஆனா நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாதுன்னு கேட்டா, இந்த ஜோர்தான் மன்னர் அப்துல்லா, எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா சிசி, இவங்களுக்கும் அங்க இருக்கிற இஸ்ரேலுக்குள்ள ஆட்சி பண்றவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது. அவங்க சொல்றது தான் இவங்க கேட்பாங்க, இவங்க சொல்றது தான் அவங்க கேட்பாங்க, அப்படியானாக்கள். ஆனாலும் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. இன்றைக்கு ஜோர்தான் இதை மறுத்திருக்கிறது. எகிப்து இதுவரைக்கும் இதை மறுக்கவில்லை.